தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அடைய ராகு வாழ்க ரமேஷ்குமார் இனிய வந்தனம். செவ்வாய் தோசங்கிறாங்க, அதில் நிறையா பேர்த்துக்கு புரிதல் இல்லை. இதை பற்றி தெளிவாக விரிவாக பதிவு போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கூப்பிட்டு பேசுனீங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பதிவாக போடலான்னு இருக்கேன். முதல்ல மேஷ லக்கணத்துக்கு பார்க்கலாம். போல செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன நிலைப்பாட்டில் இருக்கணும் தெரியுமா? லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இங்கெல்லாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாயினால் ஆதிபத்திய ரீதியாக சுபாவ ரீதியாக ஜாதகருக்கு தோஷங்கள் ஏற்படும், குணத்தில் குறைபாடு, பண்பு குறைபாடு ஏற்படும், அல்லது எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காது. திருமண வாழ்க்கையிலும் அதிகம் சொல்ல முடியாத துன்பத்தை ஏற்படுத்தும். காதல், காமம், முறையற்ற காமம் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். அப்போது இந்த 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்துட்டாலே எல்லாருக்கும் தோஷமா அப்படின்னா கிடையாது. அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேஷ லக்னம், லக்னத்தில் செவ்வாய் அப்படின்னா லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். இது யோகத்தை தரும், மாறாக தோஷத்தை தராது. இது வரவேற்கக்கூடியது. என்ன கொஞ்சம் ஆளுமையோட வேக கோபமாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு சில தடை தாமதத்தை சந்திக்க நேரிடும். அதுதான். அடுத்தது மேஷ லக்னத்திற்கு 2ஆம் இடம், ரிஷபத்தில் செவ்வாய். இது தோஷமும் உண்டு, யோகமும் உண்டு, மத்திம பலன்களும் உண்டு. குடும்ப பந்தத்தை மீற முடியாதவர்கள், ஆனால் தனது பேச்சினால் சில சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். காமம் மிகுந்தவர், கோபத்தில் கண்கள் சிவக்கும், கோபத்தில் பல்லை நரநரவென்று கடிப்பார்கள். அடுத்தவங்களுக்கு இப்படி முறைச்சி பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கெட்ட வார்த்தை பேசுவாங்க, தகாத வார்த்தைகளை பேசிடுவாங்க. இந்த மாதிரி கேலி கிண்டல் பேசுகிறேன்னு சொல்லி மனதை புண்படுத்துவாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். இது தோஷமும் உண்டு, யோகம் உண்டு. சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் நினச்ச மாதிரி சம்பாதிக்க முடியாது. அப்போ சுக்கிரனின் நிலைப்பாட்டை பொறுத்து இது மாறுபடும். அப்போது இங்கே செவ்வாய் இருந்தால், சுக்கிரன் இங்கே இருந்தால் ஒரு விதத்தில் அது யோகம். சுக்கிரன் இங்கே 7ல் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் யோகம். மாறாக சுக்கிரன் இங்கே 8ல் இருந்தால் முழுக்க தோஷம். அப்போது மோசமான செயல்பாடு தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையே அவருக்கு சிறப்பு தராது. சுக்கிரன் மட்டும் அவருக்கு இங்கே 8ல் இருந்தால், ஏன்னா 2, 8 பரிவர்த்தனையாக போயிடும். புரியுதுங்களா? அப்போ ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது, எந்த ராசியில் இருக்கிறது, அந்த ராசிநாதன் அந்த லக்னத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. மேச லக்னத்திற்கு 2ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்றாலும் கூட இங்கே ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் இங்கே எங்கே இருக்கார், மேசத்தில் இருந்தால் சுப பரிவர்த்தனை யோகம் உண்டு. சொல்வாக்கு செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பார், தோஷம்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி இங்கே 7ல் சுக்கிரன் இருந்தால் மாளவ யோகம் உண்டு, நல்ல களத்திரம் உண்டு, குடும்ப வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். ஆனால் இங்கே 8ல் செவ்வாய் இருந்து விட்டால் துன்பம், தோஷம், மோசம் கடுமையாக பாதிக்கும். 12ல் சுக்கிரன் இருந்தால் தோஷமும் உண்டு, யோகமும் உண்டு, சுகமும் உண்டு, அசுகமும் உண்டு, எல்லாம் கலந்து கட்டி அடிக்கும் அவருக்கு. சரி, அடுத்தது மேச லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய கடகத்தில் செவ்வாய் நீசம். இது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இங்கே ஆட்சி பெறக்கூடிய சந்திரன் இங்கே மேசத்தில் இருந்தால் அது யோகமாக சுப பரிவர்த்தனை யோகமாக செயல்படும். மாறாக இந்த சந்திரன் 6, 8, 12ல் அமர்ந்து விட்டால் கடுமையான தோஷமாக இது செயல்படும். அதுவும் 8ஆம் வீட்டில் நீசம் இருந்தால் நீச பரிவர்த்தனை இருக்கிறதே ரொம்ப மோசமான தோஷம், கொடுமையான பலன். ஒருத்தவங்க மேச லக்னத்தில் பிறந்து விருச்சிக ராசியில் பிறந்து செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது தான் இருக்கிறதுலேயே மோசம். அடுத்தது மேச லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய துலாம் ராசியில் செவ்வாய் இருப்பது மத்திம பலன். இப்போ இங்க சுக்கிரன் சேர்ந்திருந்தால் யோகமாக செயல்படும்.
பிருகுமங்கல யோகத்தை ஏற்படுத்தும். மனைவி வந்த பிறகு, திருமணத்திற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை தரம் கூடும். மாறாக இந்த சுக்கிரன் இங்க 6ஆம் வீட்டில் மறைவு பெற்று நீசமடைந்தால் படு மோசமான ஒரு நிலைப்பாட்டை ஜாதகருக்கு ஏற்படுத்தும். இவர் மனைவிக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார், மனைவி ஒழுக்கமில்லையோ அல்லது இவர் சொல்லுக்கு கேட்காதவங்களோ அல்லது நோயாளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி செலவு, ஆஸ்பத்திரி கூட்டாளிகள் இப்படியே இருந்துட்டு இருக்கும். ஒருவேளை சுக்கிரன் இங்க இருக்காரு அப்படின்னா இதுவும் மோசம்தான். கணவன் மனைவி பிரிவு ஏற்படும், குடும்ப வாழ்க்கை சிறப்பை தராது, சொல்வாக்கு செல்வாக்கு இருக்காது, நண்பர்களை அண்டியே அல்லது பொண்டாட்டி தாசனா பொண்டாட்டி வீட்லேயே இருக்கணும், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் கண்டுக்க முடியாது, சொல்ல முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, அப்படி இருக்கும். இந்த சுக்கிரன் இங்கே இருக்கார் அப்படின்னா இது நேர்ந்து கலந்து எப்படி வேணாலும் சரி நீ அப்படி இருக்கிறியா நான் இப்படி இருக்கிறேன் ரைட்டு அப்படின்னு ஒரு நேர்ந்து கலந்து போய்க்குவாங்க. தோஷமும் உண்டு, யோகமும் உண்டு. ரைட்டு. அடுத்தது செவ்வாய் 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் கூட தோஷத்தை ஏற்படுத்தும். ஆயுள் பலம் உண்டு, ஆனால் காமம் மிகுந்தவர், ரகசிய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர். இங்கே சுக்கிரன் சேர்ந்திருந்தால் பெண் பித்தன். சுக்கிரன் இங்கே இருந்து விட்டால் நல்ல மனைவி, குடும்ப பாங்கான மனைவி கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை உண்டு. எந்த ஒரு குடும்பத்துக்காக அல்லது ஒரு பொறுப்பாக அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பொறுப்பாக செய்வார்ப்பா, சங்கடப்பட மாட்டாருப்பா அப்படின்னு இருக்கக்கூடியவராக இருப்பார். இங்க செவ்வாய் சேர்ந்துட்டா ஜலகண்டம் உண்டு. அதாவது இந்த செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து விட்டால், இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் 8இல் செவ்வாயுடன் சேர்ந்து விட்டால் சந்திரமங்கல யோகம்லாம் கிடைக்காது. ஆனால் காம பித்தனா இருப்பார், விபத்து ஆபத்துகளை சந்திக்க நேரிடும், சொத்து சுகத்தில் வெள்ளங்கம் ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. இந்த 8இல் இருக்கிற செவ்வாயை சனியோ ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டு இருந்தாலும் தோஷம் கடுமையாக இருக்கும். பார்த்திருந்தாலும் சரி, சேர்ந்திருந்தாலும் சரி. அப்போ 8இல் இருந்தால் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த 8இல் இருக்கக்கூடிய செவ்வாயுடன் புதன் சேர்ந்திருந்தாலும் வெள்ளங்கம் தோஷம் அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவுக்கு உரியவராக ஜாதகர் இருப்பார். அடுத்து செவ்வாய் 12. ஒரு உள்ளூர்ல இருந்தா சைன் பண்ணவே முடியாது. எவ்வளோ தூரம் தான் பிறந்த ஊரை விட்டு வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போறாரோ ஓரளவு அது தோஷத்துக்கு பரிகாரமா செயல்படும். சுகபோக வாசியா இருப்பாரு. அதுவும் சுக்கிரனும் இங்க சேர்ந்து இருந்துட்டா வெளிநாட்டுல இருந்துக்கிறது உத்தமம். லௌகீகமா நல்லா சாப்பிடணும், நல்லா சுகமா இருக்கணும், நல்லா செக்ஸ் அனுபவிக்கணும், லக்ஸரியா இருக்கணும் தான் ஒரு ஜாதகம் நினைப்பார். இப்போ இங்க இருக்கிற செவ்வாயோட சந்திரனும் சேர்ந்திருக்காருன்னு வச்சுங்க. மீனராசினால உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் பர்சனா இருப்பாங்க. அப்ப மேச லக்னமா இருந்து மீனராசியில பிறந்து செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தா சந்திரமங்கல யோகம்லாம் கிடையாது. பெண் பித்தனா இருப்பாங்க, எந்நேரமும் படுக்கை சுகமா இருப்பாங்க. அதனாலேயே சொத்து சுகத்தை இழக்கக்கூடிய தன்மை இருக்கும். வண்டி வாகனத்துல போனாலும் அது நீடித்து நிலைக்காது. ஏகப்பட்ட தோஷம் உண்டு. இது வந்து கொடுமையான தோஷத்தை வந்து ஏற்படுத்தும். 12ல் செவ்வாய் இருக்கணும். இப்போ சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. நட்சத்திர பாதம் சரியா வந்து இதில் இது நவாம்சத்தில் இப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து, இதர கிரக நிலைப்பாட்டை பொறுத்து பலன் நுட்பமாக மாறும். எல்லாத்தையுமே நம்ம போர்டில் சொல்லி பண்ண முடியாது. அது தனிப்பட்ட வகுப்பில் சொல்லலாம், அதுக்கே பொறுமை பத்தாது, புரிஞ்சுக்கிற தன்மை ஒரு சிலருக்கு வராது. அதனால தான் சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போய் விடுவான் அப்படின்னு சொல்றது. மேச லக்னத்துக்கு இங்க இருக்கு அப்படின்னாலும் பாவக மாற்றம் இருக்கு, நட்சத்திர சாரம் இருக்கு, சுயம்பாவக பலம் இருக்கு, பாகைக்கலை விகலை என்னும் நுட்பமான டிகிரி வேல்யூ படி பார்த்து சொல்லக்கூடியதும் இருக்கு.
அப்புறம் சோடச வர்க்க நிலைப்பாட்டில் இந்த கிரகம் எங்கே எப்படி இருக்குங்கிறத பொறுத்தெல்லாம் பலன்கள் நுட்பமாக மாறுபடும். அப்போது ஒரு மேஷ லக்னத்துக்கு இவர் லக்னம், அதாவது மேசத்தில் இருந்தால் என்ன, 2ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் என்ன, 4ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் என்ன, 7ஆம் இடமாகிய துலாமில் இருந்தால் என்ன, 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் என்ன, 12ஆம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் என்ன, இதர கிரகம் பார்த்தால் என்ன, சேர்ந்தால் என்ன அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் தோஷத்தின் விகிதாச்சாரம் கடுமையும் கொடுமையும் நுட்பமாக மாறுபடும். பாதசார வரியாகவும் நட்சத்திர பாதசார வரியாகவும் நுட்பமாக மாறுபடும். இப்போ மேச லக்னம் அப்படின்னா இந்த செவ்வாய் ரேவதியில் இருக்காருன்னு வச்சுங்க, இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட சாரத்துல இருக்காரு. இங்க புதனும் சேர்க்கை பெற்று இருந்தா திமிர் பிடித்தவனா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. இந்த முட்டு பாயசம்னு சொல்லுவாங்க, புட்டு பாயசம்பாங்க. எதை சொன்னாலும் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நயாடி நகல் அடிப்பான். ஜோதிடம்லாம் பொய்யுமா, ஜாதகம் பொய்யுமா, எல்லாமே பொய்யுமா, எல்லாரையும் எதிர்த்து பேசுவான். பார்த்தா ஸ்மார்ட்டாக தான் இருப்பான். ஏன்னா அவனோட கிரக நிலைப்பாடு கோளாறு அப்படி. அவங்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஜஸ்ட் இக்னோர் தென் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள்லாம் போய்க்குவோம். எல்லாருக்கும் ஜோதிடம் உண்மையாக பொய்யாங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உண்மை. ஆனால் அந்த உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய இதுக்கு எவ்வளவோ உழைக்கணும், ஆய்வு பண்ணி போக வேண்டிய பயணம் நிறைய இருக்கு. எல்லா ஜாதகருக்கும் எல்லா விதமாகவும் சிறப்பாலாம் பலன் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது பொய். கடவுளே மனிதனாக பிறந்தாலும் சாதகம் உண்டு, பாதகம் உண்டு, தோஷம் உண்டு, யோகம் உண்டு. 6, 8, 12 இந்த ஸ்தானங்களை தொடாம ஒரு கிரகம் இருக்காது. ஒன்று பார்க்கும், இல்லை இருக்கும், அல்லது அந்த சாரநாதனோட சாரத்திலேயாவது இருக்கும், அல்லது சேர்ந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே தோஷம் யோகம், மண்ணில் பிறந்து விட்டால் யோகம் தோஷம் உண்டு. செவ்வாய் தோஷம்னா 1, 2, 4, 7, 8, 12 இதில் மேச லக்னத்துக்கு எங்கே இருந்தால் எப்படி, விதிகள் என்ன, விதிவிலக்குகள் என்னங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்காக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போது நமது ராகு வாழ்க்கை ஆஸ்ட்ரோ டிவியில் இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் என்ன, தோஷம் என்ன, யோகம் என்னன்னு நிறைய கொடுக்கறோம். பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடியனின் வாட்ஸ்அப் கைபேசியில் 96 29 15 97 17. பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன்.